இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் பயணம். காட்டிக்குளத்துலேருந்து பாவலி தான் வந்து பார்டர், கேரளா பார்டரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா தான். ஃபுல்லு பாருங்க, தேக்கு மரங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. டீ குடிச்சாச்சுங்க. பாவலி செக் போஸ்ட்டு. இதுதான் ரிவர், இந்த ஆறு தான் பார்டர், கேரளா கர்நாடகா பார்டர். டைமிங் 6 to 6. இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. இது நாகர்வாலே டைகர் ரிசர்வ். இல்லை காட்டுக்குள்ளே போகும்போது அந்த ரோடு வருது இல்லையா, அந்த ரோடு தான் வந்து குட்டாக்கும் எஸ்டி கோட்டைக்கும் கனெக்ட் ஆகும். பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, பயம் இல்லாமல் போகிறாங்க பசங்க. எல்லாம் ப்ராக்டிஸ் ஆகிருக்கோம். ஏதோ அனிமல் வருது அப்படின்ட்டு நம்மளும் வந்து அலர்ட் ஆகிடல. நம்மளும் எல்லாமே ஒரு லக்கு தாங்க. அனிமல் சைட்டிங் ஆகணுன்னாக்கா லக்கு தான். மறுபடியும் எங்கள் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதான். நம்மளுக்கு தெரியாது, அவங்க வந்து க்ளீனாக கண்டுபிடிச்சிடுவாங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கேரளாவில் இருக்கு. கேரளா இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் பயணம். காட்டிக்குளத்துலேருந்து பாவலி போய், ஸோ பாவலிலேருந்து நாகர்வாலே ஃபாரஸ்ட் வழியாக மைசூர் ரீச் ஆக போகிறாங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் இது தான் பயணம். ஸோ அர்லி மார்னிங் 8:35. நேற்று நம்மளோட திருநெல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ திருநெல்லி வேண்டாம் அப்படின்ட்டு காட்டிக்குளம் வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு கோயில் இருந்தது. ஸோ சாமியை கும்பிட்டுட்டு ஸோ அதை அப்படியே கிளம்பிட்டு இருக்கேன். வணக்கம் எல்லாருக்கும். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக இந்த வீடியோ மூலியமாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பாருங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் இது என்னோடய சேனலுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் ஆகிடுங்க செக் போஸ்ட். இது 6 o'clock க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப மார்னிங் 6 o'clock ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் பாவலி நோக்கி போயிட்டு இருக்கேன், காட்டிக்குளம் தாண்டி. பாவலி தான் வந்து பார்டர், கேரளா பார்டரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா தான். அப்படியே நம்மளோட வீடியோ பார்த்துருப்பீங்க, சஃபாரி வீடியோ, நானாச்சி சஃபாரி வீடியோ. ஸோ பார்க்கலனாக்கா பாருங்கள், சஃபாரி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு பிளேலிஸ்ட் நல்லா கிளியராக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், நம்மளோட சேனல் போய் பாருங்கள். பாருங்கள் தேக்கு மரம் இலைங்க இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்கள். வெறும் கிளைங்க மட்டும் இருக்குது. ரோடு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த ஃப்ரெஷ் ஏரும் வந்து நல்லா இருக்குங்க. காலங்காத்தால் ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ் ஏரும் நல்லா இருக்குது.
பிரேக்ஃபாஸ்ட்டு டீ எதுவும் குடிக்கலைங்க. சரி, ஃபாரஸ்ட் தாண்டிட்டு சஃபாரி இருக்குது. 9 மணி லாஸ்ட் அப்படின்னாங்க சஃபாரி. நாகர்கோவில் இது HD கோட்டை. ஸோ அது போக முடியுமான்னு பார்க்குறேன். வண்டியோட ஃப்ரண்ட் டிஸ்க் இதாகிட்டு இருக்குங்க. சரியாக பிடிச்சா டக்குன்னு பிடிக்குது. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு கம்ப்ளீட்டாக ஸோ அது வந்து சர்வீஸ் கொடுக்கணும் வண்டி. வெறும் பேக் பிரேக் வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால பார்க்கணும் அங்கே சஃபாரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. க்ரௌட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு தெரியணும். நேற்று நானாச்சு சஃபாரி போனேன். ஓகேங்க, க்ரௌட் அவ்வளோ இல்லை. ஸோ 2:30 இதுக்கு போயிருந்தேன் நான் சஃபாரி. ஸோ லக்கு இல்லை, நானாச்சு சஃபாரியில் புலிக பார்க்க முடியல. ஸோ இதில் பார்க்கலாம், இதில் எங்கேயாவது புலி இருக்கா அப்படின்ட்டு. இந்த சஃபாரியில் முடிஞ்ச முதுமலை சஃபாரியும் போவோம். முதுமலை சஃபாரி போயிருந்தில்லை. ஸோ முதுமலை சஃபாரியும் ட்ரை பண்ணுவோம். நானாச்சு சஃபாரியில் ஒன்லி கேஷ் தாங்க அக்செப்டடு. ஆன்லைன் பேமெண்ட் எதுவுமே இல்லை. கூகுள் பே, ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அங்கே நெட்வொர்க்கே இல்லை. அங்கே நான் பிஎஸ்என்எல், ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன். ரெண்டும் நெட்வொர்க்கும் இல்லை அங்கே. ஃபுல்லு பாருங்கள் தேக்கு மரங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள். தேக்கு மரம் தான் நட்டு. கேரளா ஃபாரஸ்ட்டே ஃபுல் தேக்கு மரம் தாங்க. 2 சைடும் வெறும் தேக்கு மரம் தான். செமையாக இருக்குங்க. டிராஃபிக் இல்லை, ஒன்றும் இல்லை. தனியாக போயிட்டு இருக்கேன். நம்மளோட சேனல் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும். ஃபுல் அது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ பாயிண்டில் தான் நானும் போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிங்களானாக்கா ஈஸியாக நீங்கள் இந்த ரோட்டில் நீங்கள் பிளான் பண்ணி வரலாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் நம்மளோட வீடியோ. ஸோ நம்மளோட சேனலை பார்க்குற எல்லோரும் வந்து அஃப்கோர்ஸ் எல்லோரும் நேச்சர் லவராக தான் இருப்பீங்க. இன்கேஸ் நேச்சர் லவர் இல்லாமல் இருந்தீங்களாக்கா கண்டிப்பாக நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேனல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். எல்லா வீடியோஸும் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலில். பாவலி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பழைய செக் போஸ்ட் இருக்கு. தேங்க்யூ பாவலி, ப்ளீஸ் விசிட் அகெயின். அங்கே இருக்கு மெயின் செக் போஸ்ட் முன்னாடி இருக்கு. திரும்ப ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் டீ குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டீ குடிச்சாச்சுங்க. பாவலி செக் போஸ்ட்டு. ஸோ கேரளாவுக்கு பாய் பாய். ஸோ அது கர்நாடகாங்க. இதான் ரிவர், இந்த ஆறு தான் பார்டர், கேரளா கர்நாடகா பார்டர். டைமிங் 6 to 6.
ಹೋಗ್ಬೋದಾ ಸರ್, ಹೋಗ್ಬೋದಾ? ವೆಲ್ಕಮ್ ಟು ನಾಗರ್ಹೊಳೆ ಟೈಗರ್ ರಿಸರ್ವ್. டுவெண்ட்டி 25 கிலோமீட்டர்ஸ் காடுங்க, 25 கிலோமீட்டர் காடு. ஏன்னா செக் போஸ்ட்டில் ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்டுருணுங்க, இல்லைனாக்கா சும்மா என்னத்துக்கு வம்பு. என்ன மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ஒரு என்ன 30 செகண்ட் 1 நிமிஷம் ஆகுங்களா? பர்மிஷன் கேட்டு போகிறது நல்லது. இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. இது நாகர்ஹொಳೆ டைகர் ரிசர்வ். நேற்று நம்ம குட்டா ரூட்லேருந்து வந்தோம். நம்ம நாகர்ஹொಳೆ அந்த எண்டு, இது இந்த எண்டு. இது மைசூர் ஹெச்டி கோட்டை போகிற ரூட்டுங்க. இது பாருங்கள், ஹெச்டி கோட்டை 47 கிலோமீட்டர் இருக்குது, மைசூர் 92 கிலோமீட்டர் இருக்குது. நேற்று சஃபாரி பார்த்துருப்பீங்க. அந்த சஃபாரி மெயின் ரோட்டில் போச்சு இல்லைங்களா? மெயின் ரோட்லேருந்து உள்ளே காட்டுக்குள்ளே போகும்போது அந்த ரோடு வருது இல்லையா? அந்த ரோடு தான் வந்து குட்டாக்கும் ஹெச்டி கோட்டைக்கும் கனெக்ட் ஆகிற ரூட்டு. வரும் 4 வீலர்ஸு, 2 வீலர்ஸ் அலோடு இல்லைங்க. 2 வீலர்ஸ் தவிர எல்லா வண்டிங்களும் அலோடு. டீ கடையில் ஒரு பையன் வேலை பண்ணிட்டு இருந்தான், கர்நாடகா பையன்தான். கேரளாவில் வந்து டெய்லி வந்து வேலை பண்ணுறான் டீ கடையில். எங்கப்பா ரோடுங்க பாருங்கள், ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தாங்க கஷ்டம், வண்டி ஓட்டத்துக்கே கஷ்டம். ஏர்டெல் நெட்வொர்க்கே இல்லைங்க காட்டிக்குளம் பாவலி இந்த ஏரியாவில் வந்து நெட்வொர்க் இல்லை. திருநெல்லி ஃபாரஸ்ட்டு இந்த ஏரியாவில் வந்து ஏர்டெல் நெட்வொர்க் இல்லை. ஏர்டெல் தவிர எல்லா நெட்வொர்க்கும் இருக்குங்க. இங்கெல்லாம் ஊருங்க இருக்கு, வில்லேஜுங்க காட்டூரில். இந்த இடத்துல அவ்வளோ நடமாட்டம் எல்லாம் நினைக்கிறேங்க. யானைங்க பல்ல வெட்டி வச்சுருக்காங்க. ஸோ யானை வர வாய்ப்பு இல்லை மேக்சிமம். எலக்ட்ரிக் ஃபென்சிங் எதுவுமே போடல பாருங்கள், அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ வர வாய்ப்பு கம்மி தான் இந்த இடத்துல யானைங்கெல்லாம். ஸோ இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த இடத்துல எல்லாம் பயிருங்க வச்சுருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க, ஒன்றுமே தெரியலங்க, எல்லாம் பழைய சைட்டு இருக்கு. பாருங்க, இந்த இடத்துலேருந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஊருக்குள்ள வராத மாதிரி. அந்த பையனை கேட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணப்பா ஸோ அப்படின்னா, சார் எங்கள்தே கடை இருக்குது, இந்த 4 கிலோமீட்டர் போனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படி இப்படின்னா. சரி பார்க்கலாம், பசி எடுத்தால் சாப்பிட்டு தாங்க போனோம். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதான் பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகலாம். இந்த இடத்துல ஏடிஎம் இல்லைங்க. ஏடிஎம் என்னன்னாக்கா ஃபாரஸ்ட் தாண்டி ஹேண்ட் போஸ்ட்னு இருக்காங்க, அங்கே தான் ஏடிஎம்மா. இங்கே ஸ்கேன் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியலங்க, அது ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது சஃபாரிக்கு.
சரி காட்டிக்குளம்லேயே எடுத்துருக்கலாம்னு நினச்சேன். சரி பாவலியில் இருக்கும் அப்படின்ட்டு நான் கேஷ் எடுக்காமல் அப்படியே வந்துட்டேன் ஏடிஎம்ல இருந்து. கேட்டால் ஏடிஎம்மே இல்லை பாவலியில் அப்படின்ட்டாங்க. ஸோ மறுபடியும் என்ன 6 கிலோமீட்டர் போகணுமே அப்படின்ட்டு பாருங்க ஃபுல் தேக்கு மரங்க. இது வந்து கம்ப்ளீட் கர்நாடகா. இது ஃபாரஸ்ட்டு. நாகர்ஹோலே டைகர் ரிசர்வ். திருநெல்வேலி டெம்பிள் நல்லா இருக்குங்க. கோயில் நல்லா இருக்கு. பாருங்க எல்லாம் காட்டுக்குள்ளேருந்து வராங்க. உள்ள வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பயம் இல்லாமல் போகிறாங்க பசங்க. எல்லாம் ப்ராக்டிஸ் ஆகிருக்கோம். பாருங்கள் யானை சாணி. இருந்தாலும் பசங்க பாருங்கள் அப்படியே கும்பலாக 3-4 பேர் அப்படியே போகிறாங்க ஸ்கூலுக்கு. எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க. காட்டுக்குள்ள ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் இருக்காது. ரோடு எல்லாம் படு பயங்கரமாக இருக்குதுங்க. மெயின்டெனன்ஸே இல்லை. ரைட் சைடு ஃபுல்லாக எல்லாம் பயிர் வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடு ஃபுல் காடு. போட்ட பெட்ரோல் இதுக்கே சரி இடம் போல இருக்கு. அந்த கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு போட்டுக்கிறாங்க. இதில் 10 கிலோமீட்டர் ஸ்பீட் போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இருபத்தஞ்சு கிலோமீட்டர்னாக்கா இப்போ நம்ம வந்து இப்போ 5-6 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் ஊராக தான் இருக்குது. பிரேக்கர் பாருங்க, எதுவுமே தெரியுதில்ல. ஸ்பீட் பிரேக்கர் ஹோட்டல் இருக்கு இங்க. எடுத்த உடனே நான்வெஜ்ஜா? பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு அந்த மாதிரி டீ எதனா வேணும் இருந்தாக்கா ஃபாரஸ்ட் உள்ள கடைங்க இருக்குது. ஹெச்டி கோட்டையிலேருந்து நீங்கள் கேரளாவுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை கேரளாலேருந்து வயா மைசூருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு ஹெச்டி கோட்டை. ஸோ காட்டை உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. அநேகமாக இதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாம் காடு தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் முன்னே போய். ஏன்னா நானும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கேன். யானை சாணி நைட்டு போட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க. இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. நைட்டு யானை ஒரே முட்டுச்சுனாங்க பில்டிங்கை வீந்துறாங்க. அவங்க எதுவும் எலக்ட்ரிக் ஃபென்சிங் இல்லாமல் அப்படியே இருக்காங்க.
அநேகமாக என்ட்ரி ஆகும்போது பே பண்ணணும்னு நினைக்கிறேங்க. கர்நாடகா செக் போஸ்ட் உள்ள 4 வீலர் எபோ 2 வீலர் ஃப்ரீ, 4 வீலர் எல்லாம் வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறேன். சிக்ஸ் ஓ கிளாக் லாஸ்ட்டுங்க. காலைல 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி. எதிர்க்க போகிற ஜீப்பெல்லாம் ஓகேங்க. இந்த வண்டிங்கெல்லாம் அடிச்சு நோக்கின்னு போகலாம் ஆஃப் ரோடிங்லலாம். இந்த காருங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா சஸ்பென்ஷனு டிஃப்ரெண்ட்டுங்க. இதெல்லாம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ ஃபீல் தெரியாது. காரெல்லாம் வந்து நல்லா தூக்கி தூக்கி போடுங்க சஸ்பென்ஷன் இந்த மாதிரி ஆஃப் ரோடில் போனாக்க. ப்ளஸ் டேமேஜும் நிறைய ஆகும் கார்லெல்லாம். பாருங்கள், ட்ரீ ஹவுஸு, மரத்தில் நைட்டில் உட்காந்து வாட்ச் பண்ணுறது. பயிருங்களை யானைங்க வந்து மேயக்கூடாதுன்ட்டு மரத்து மேலே வீடு வாட்ச் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். யானை இறங்கி பயிருங்கள்லாம் நாசம் பண்ணக்கூடாதுன்ட்டு வாட்ச் ஹவுஸு விரட்டுறதுக்காக நைட்டில் வாட்ச் டவர் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் உட்காந்து பார்ப்பாங்க நைட்டில், நைட்டு பகல். இன்னும் ஊருங்க இருக்குங்க. இதுக்கு ஏன் செக் போஸ்ட் போட்டாங்கன்னு தெரியல. ஊருங்க என்ன இருக்குது ஊருங்கெல்லாம் எல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டுருக்காங்க. மச்சூர் நாகர்ஹோலே டைகர் ரிசர்வ். இங்கே வசிக்கிறவங்கெல்லாம் டெய்லி பார்ப்பாங்க, மிருகங்க பார்த்தே பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் அதெல்லாம் வந்து ஒரு லக்கு. அவங்க டெய்லி பார்ப்பாங்க. பரவாயில்ல, ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்இடி லைட்டுங்க, பல்பு. ரோடெல்லாம் படு மோசமாக இருக்குங்க, மெயின்டெனன்ஸே இல்லை. அவங்கெல்லாம் சேஃப்டியே இல்லைங்க. அப்படியே ஓப்பன் இதில் தான் வாழ்கிறாங்க.
மாதிரி ஏரியாலலாம் நாய் இருக்கிறது ரொம்ப சேஃபுங்க. ஸோ நைட் டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும், ஏதோ அட்டாக் வருது, ஏதோ அனிமல் வருது அப்படின்ட்டு நம்மளும் வந்து அலர்ட் ஆகிடல நம்மளும். நேற்று சஃபாரியில் வந்து இது பார்த்தாங்க, பார்க்கிங் டீர். நான் அது குட்டி மானேன்னு நினச்சேன், அப்புறமா தான் சொன்னாங்க இல்லை அது பார்க்கிங் டீர் அப்படின்னாங்க. பாருங்கள் மானுங்க அங்கே. இந்த மாதிரி உள்ளே போனாங்க, சஃபாரி கூட்டின்னு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளே போனால் தான் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுங்க. நம்ம புக்கில் பார்த்துருப்போம், புக்கில் டிவியில். ஸோ நம்ம நேரடியாக டைரெக்டாக அந்த மாதிரி போய் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய கொம்பு வச்சமான்னு பாருங்கள். எல்லாமே ஒரு லக்கு தாங்க. அனிமல் சைட்டிங் ஆகணுன்னாக்கா லக்கு தான். மழை பெஞ்சிருக்குங்க நைட்டு. ஸோ நான் மான்சூன் டைமில் தான் வந்திருக்கேன். இந்த ரோடு நல்லா பண்ணாங்கனாக்கா நல்லா இருக்குங்க. பெரிய பள்ளம், ஏன்னா மேலே ஏறக்கூடாதுன்ட்டு பள்ளம் வெட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் ஜீப், பாருங்கள் ஆஃப் ரோடிங் ஜீப்பு. சொன்னா இல்லைங்களா, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. சாசியும் ஹைட்டாக இருக்குது, ஷாக் அப்சர்வரும் அதே மாதிரி இருக்கும். ஸோ காருங்க வந்து அந்த மாதிரி போக முடியாது. ஜாஸ்தியும் ஹைட்டு கம்மி, ஷாக் அப்சர்வர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். லைட்டு ஷாக் அப்சர்வர். அது வந்து ஹெவி ஜீப்புக்கெல்லாம் ஃபோர் வீல் டிரைவருக்கெல்லாம். எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர் சாமி. வாரம் ஓட்டினாக்கா வண்டி சர்வீஸ் பண்ணினே இருக்கணுங்க வாரம். இந்த இடத்துல இருந்து தாங்க காடு, கம்ப்ளீட்டாக காடு. அந்த வில்லேஜுங்க எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்டு.
லைட் வெயிட்டட் வெஹிக்கிள் ஹோண்டா எஸ்பி 125. சவுண்டால புல்லட்டு பிக்கப் அதிகமாக இருக்கும். நம்ம பிக்கப் கொஞ்சம் கம்மி, ஆனால் மைலேஜ் அதிகம். அதெல்லாம் மைலேஜ் கம்மி. இன்னும் அதிகம் மழை பெஞ்சிச்சுன்னா ரோடே தெரியாது போல இருக்கு, எங்கே பள்ளம் இருக்குன்ட்டு. சான்சஸ் இருக்கும் யானை பார்க்கலான்ட்டு மார்னிங் காலையில். ஏன்னா மத்தியான நேரம் டவுட்டு, வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ மழை சீசன்ன்றதுனால யானைங்கெல்லாம் தண்ணி அங்கேயே கிடைக்கும், உள்ள ஃபாரஸ்ட் உள்ளவே தண்ணிங்க இருக்கும். இந்த வெயில் டைமில் தான் தண்ணிங்க இருக்கிற இடத்துக்கு தேடிக்கிட்டு வரும். ஓகே, டூ வீலர்ஸ் ஓகே, ஃபோர் வீலர்ஸு நிறுத்தி நிதானமாக தான் வரணும். இதுக்கு பின்னாடி பார்த்த ரோடால் டூ வீலரே ஃபாஸ்ட்டாக வர முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. டைம் இருந்துச்சுனாக்கா இங்கே பார்க்குறேன், நாகர்கோயிலில் சஃபாரி க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா ஸ்ட்ரைட்டாக முதுமலை போயிடுவேன். போயிட்டு அங்கே சஃபாரி பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதான். சஃபாரி முடிச்சுட்டு இங்கே வரலாமான்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். இல்லை இங்கேயே இருந்துடலாமா, 3 மணிக்கு சஃபாரி போகலாமான்ட்டு ஒரு யோசனையில் இருக்கேன். இன்னைக்கு வீக்கெண்டு, சாட்டர்டே இன்னைக்கு. ஸோ டைம் எதனா வீக்கெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் டைமிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு தெரியல. இது சஃபாரி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நம்ம அனிமல் சைட்டிங் பண்ணலன்னா கூட இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் தாங்க. இருக்குங்க அனிமல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி புஷ்ஷஸ் உள்ள அந்த செடிங்க உள்ள இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த ஃபாரஸ்ட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சிடுங்க. நம்மளுக்கு தெரியாது, அவங்க வந்து க்ளீனாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
சேஃப்டிக்காக பெரிய பெரிய பள்ளமாக வெட்டி வச்சுருக்காங்க. எந்த அனிமல்ஸும் வந்து சீக்கிரமாக அட்டாக் பண்ணக்கூடாது ஹியூமன்ஸ் அப்படின்ட்டு பெரிய பெரிய பள்ளம் வெட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. நிறைய ஃபாரஸ்ட்டுங்க இருக்குங்க கேரளாவில், கர்நாடகாவிலலாம். எல்லா ஃபாரஸ்ட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு அதிகமாக லைக் கொடுங்க. ஸோ ஃபாரஸ்ட் வீடியோஸ் வீக்லி 2 வீடியோஸ் போடுறேன் நான். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பாருங்க, மழை பெஞ்சு தண்ணி கலர் எப்படி இருக்கு பாருங்க, ப்ரௌன் கலரில் இருக்கு. ஃபென்சிங் போட்டிருக்காங்க. வீடு வில்லேஜ் இருக்கு. ட்ரைபல்ஸ் இருக்காங்க நினைக்கிறோம். இந்த இடத்துல ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஃபென்சிங் போட்டிருக்காங்க. முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் செக் போஸ்ட்டு. யானைங்க ட்ரைனிங் பண்ணுற இடம். கிட்ட போய்ட்டு அப்படியே யூ-டர்ன் போட்டு வரோம். 2 யானை, வளர்க்குற யானை. செக் போஸ்ட் முடிஞ்சதுங்க. ஸோ நைட்டு வந்தாங்க இங்கே தான் ஆல்ட் ஆகணும். பட் இருந்தாலும் காடு இருக்குங்க, இன்னும் காடு இருந்தே இருக்குது. ஸோ இப்போ இது வந்து இன்டீரியர், ரொம்ப இன்டீரியரான காடு. ஸோ அதனால் 25 கிலோமீட்டர் இன்டீரியரான காடு. அந்த அளவுக்கு இன்டீரியர் நான் எதுவும் பார்க்கலங்க. இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் மட்டும்தான் வீடுங்க, அந்த வில்லேஜஸ் இல்லாமல் இருந்தது. ஏதோ காடு தான் நினைக்கிறேன். இது காடு தாங்க.
பரவாயில்ல. காடு தாங்க, இதுவும் காடு தான், மானுங்க மேயுது. அட்லீஸ்ட் காட்டு யானை பார்க்கல, அது வளர்க்குற யானை பார்த்தோம். ட்ரெயின்ட் எலிஃபென்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, மேடு ஸ்வைன்னு ஏறுது. மான் பாருங்க இங்கே நிற்குது. மைசூர் 77 கிலோமீட்டர். அங்கேயும் மானுங்க இருக்கு, மான் கூட்டம். இந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி போயிருக்கேங்க, நிறைய வாட்டி போயிருக்கேன். ஒரு மான் நான் பார்த்தது இல்லைங்க. இங்கே மானுங்க எப்படி ரோட்லேயும் போய் வருது இல்லைங்களா, அதே மாதிரி அங்கே மானுங்களே பார்க்கல. நான் வீடியோஸ் இருக்கு பாருங்க, நானும் நிறைய வாட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு 4-5 வாட்டி போயிருக்கேன், யானைங்களே இல்லை. யானைங்க இல்லை, மானும் இல்லை. நம்மளோட லக்கு இல்லை. சஃபாரி வண்டி வருது. மானுங்க எக்கச்சக்க மானுங்க இருக்கு, 2 சைட்லயும் மானுங்க இருக்கு. சஃபாரி உள்ள கூட்டின்னு போகிறதுங்க. அநேகமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன் எண்டுக்கு. போயிட்டு செக் பண்ணுவோம், ஆன்லைன் இருந்துச்சுனாக்கா நல்லது. நம்ம இந்த மாதிரியெல்லாம் வந்தால் பட்ஜெட் ஸ்டே தாங்க. இந்த 3-4 நாள் வர இல்லைங்களா, பட்ஜெட் ஸ்டே தான். கேரளா வந்தால் டார்மெட்ரி இருக்குது, 350-400 ரூபா, மேக்ஸிமம் ஒரு 500 ரூபா டார்மெட்ரி கேரளாவில் ஸ்டே பண்ணோம்னாக்கா. ஸோ பிளான் பண்ணாக்கா வீக் டேஸில் பிளான் பண்ணோம், சிங்கிள் பட்ஜெட்டில் வரணுன்னாக்கா. நம்மளது எப்போயுமே பட்ஜெட் தாங்க. பெங்களூரு 213 கிலோமீட்டர்ஸ்.
இந்த மாதிரி இருக்கணுங்க ரோடு. வண்டியும் சேஃபாக இருக்கும், நம்மளும் சேஃபாக இருக்கும். ஒரே ஒரு மண். சில்லுன்னா இருக்குங்க காற்று. மார்னிங்ன்றதுனால சில்லுன்னா இருக்கு. இங்கே ஏதோ ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கு. புத்தூர். ஓகே, சஃபாரி உள்ளேருந்து போயிட்டு இப்படி வருது, மெயின் ரோடுக்கு வருது வண்டி. பாவலி 18 கிலோமீட்டர். ஸோ என்ன 7 கிலோமீட்டர் இருக்குங்க. ஃபாரஸ்ட்டு. என்ஜாய் பண்ணின்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க வீடியோ. நேச்சரு கண்டிப்பாக, நேச்சர் லவ்வர்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய சேனல் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நேச்சர், ஃபாரஸ்ட்டு, நேச்சர், ஹில் ஸ்டேஷனு, பீச்சஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்குங்க. எல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான் என்னோடய சேனல் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும். உங்கள் சப்போர்ட்டு, சப்ஸ்கிரைபு, லைக் மூலியமாக தெரிவிங்க. நிறைய பேருக்கு என்னோடய சேனல் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. செக் போஸ்ட் வந்துடுச்சு. நாகர்கோலே டைகர் ரிசர்வ். சஃபாரி அநேகமாக வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு சஃபாரி வீடியோ, எந்த சஃபாரின்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க. நம்மளோட சேனல் எல்லா வீடியோஸும் பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பை பை, டேக் கேர்.